ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. சுவாமி என்றால் குமார சுவாமியே என்ற அருளுரையின் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம். சரஸ், அதாவது நீர்நிலையில் இருக்கிறவள் சரஸ்வதி. அறிவுதான் அந்த நீர்நிலை. அது கொஞ்சம் கூட கலங்காமல் தெளிந்திருந்தால்தான் அதற்குள் அவள் இருக்க முடியும். ஆனால் ஆச்சாரியால் அவதரித்த காலத்தில் எப்படி இருந்தது? ஏகப்பட்ட மதங்கள், 72 என்று சொல்வார்கள். விதண்டாவாதங்களை சொல்லிக்கொண்டு அறிவியை கலக்கினதால் ஞான சரசானது ஒரே சேற்று குட்டை மாதிரி ஆகிவிட்டது. அப்போது அத்வைத உபதேசத்தால் ஆச்சாரியால்தான் அந்த சேற்றையெல்லாம் அடியோடு வாரி அப்புறப்படுத்தி சரசை தெளிய வைத்து சரஸ்வதியை நிஜமான சரஸ்வதி ஆக்கினார். இப்படி ஒரு ஸ்லோகம் உண்டு. வக்தாரம் ஆசாத்திய என்று ஆரம்பிக்கும். இம்மாதிரி சரஸ்வதியை சரஸ்வதி ஆக்குவதற்கே இப்போது அவர் சரஸ்வதியை அப்புறப்படுத்தும்படி ஆயிற்று. பிறகு அவர் சரஸ்வதியின் அனுகிரகத்தை பெற்ற அமரசிம்மனுக்கு தாமும் அனுகிரகத்தை செய்தார். அதை சொன்னால் அதுவே அமரகோசத்தின் கதையும் ஆகும். ஆச்சாரியரிடம் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டான் அமரசிம்மன். அதற்கப்புறம் அவனுக்கு தான் எழுதிய புஸ்தகங்கள் எல்லாம் ஏன் இனிமேலும் லோகத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அத்வைத பரமாக ஆச்சாரியால் எவ்வளவு எழுதியிருந்தாரோ அவ்வளவு இவனும் ஜைன சம்பந்தமாக எழுதியிருந்தான். இப்போது தன் சித்தாந்தம் தோற்று போனதாக ஒப்புக்கொண்ட பின் இந்த புஸ்தகங்களை மற்றவர்களுக்காக விட்டு வைப்பது சரியாகாது என்று நினைத்தான். எந்த மதஸ்தரானாலும் நேர்மை சத்தியம் உள்ளவர்கள் எதிலும் இருப்பார்கள். ஜைனர்களுக்கு சத்தியம் நேர்மை மிகவும் அதிகம். அவர்கள் ஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடன் வாரத்துக்கு வந்தபோது தாங்களாகவே நாங்கள் தோற்றுப்போனால் கழுவேறி செத்துப்போவோம் என்றார்கள். அப்புறம் கனல்வாதம் புனல்வாதம் இவற்றில் அவரிடம் தோற்றுப்போனார்கள். ஆனால் கருணை மிகுந்த சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அவர்களை கழுவேற்ற நினைக்கவில்லை. ஆனாலும் அவர்களாகவே பிடிவாதமாக நாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கழுவேறினார்கள். ஞானசம்பந்தர் சமணர்களை இரக்கமில்லாமல் தண்டித்ததாக சிலர் நினைப்பது தப்பு. இவர் வாரத்தில் ஜெயித்து அதனால் பாண்டியராஜா இவர் பக்கம் சேர்ந்து எதிராளிகளுக்கு எந்த சிற்றை தரவும் இவருக்கு அதிகாரம் தந்தும் கூட அவர் ஜைனர்களை மன்னித்ததே அவருடைய பெருமை. அப்படியும் வாக்குக்காக பிராணத்தியாகம் செய்தது ஜைனர்களுடைய பெருமை. எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், அடிப்படையான சீலங்களில் எந்த மதஸ்தருக்கும் நிரம்ப பற்று இருக்கலாம். இப்போது அமரசிம்மனுக்கு தப்பன நிரூபணமாகிவிட்ட தன் சித்தாந்தங்கள் லோகத்தில் இருக்க வேண்டியதில்லை என்ற எண்ணம் வந்துவிட்டது. எனவே பெரிதாக நெருப்பை மூட்டி தான் எழுதியிருந்த சுவடிகளை ஒவ்வொன்றாக அதில் போட்டு பஸ்மமாக்கினான். சரஸ்வதியின் அனுகிரகம் பெற்று எத்தனையோ காலம் பரிசிரமப்பட்டு எழுதியதெல்லாம் இப்போது ஒரு கொள்கைக்காக தன் கைகளாலேயே அக்னியில் போட்டு எரித்தான். இதை ஆச்சாரியால் கேள்விப்பட்டார். ஆனால் துளிக்கூட சந்தோஷப்படவில்லை. மாறாக மிகுந்த துக்கமே கொண்டார். அவர் அமரசிம்மனிடம் ஓடோடி வந்தார். அடடா, என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய்? லோகம் என்று இருந்தால் நானா தினசான அபிப்பிராயங்கள் இருக்கத்தான் செய்யும். பல அபிப்பிராயங்கள் இருந்து ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு பார்த்து சர்ச்சை பண்ணுவதுதான் பல நிலைகளில் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவை தெளிவுபடுத்தும். எதிர்கட்சி இருந்தால்தான் நம் கட்சியில் உள்ள நல்லது பொல்லாததுகளை நாமே அலசி பார்த்து கொள்ள முடியும். நீ எந்த மதஸ்தனாகத்தான் இருந்துவிட்டு போ. ஆனாலும் நீ மகா புத்திமான் என்று நான் உன்னை கௌரவிக்கிறேன். உன் கொள்கைகளை புத்தி விசேஷத்தால் எத்தனை நன்றாக எடுத்து சொல்ல முடியுமோ அத்தனை நன்றாக செய்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாய். உண்மையில் பரம தத்துவம் இதற்கு மாறாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். உன் புத்தி அளவில் நீ இந்த சித்தாந்தங்களுக்கு எப்படி ஆதரவு காட்டியிருக்கிறாயோ அதிலேயே ஒரு அழகு புத்தியின் பிரகாசம் இருந்தது. இதை எல்லாம் லோகத்துக்கு இல்லாமல் செய்யலாமா என்று ஆச்சாரியால் அவனிடம் சொல்லி அவன் கையை பிடித்து அவன் கடைசியாக அக்னியில் போட இருந்த புஸ்தகத்தை போட ஒட்டாமல் தடுத்தார். அப்போது அவன் கையில் இருந்ததுதான் அமரகோசம். ஆச்சாரியால் தடுத்திருக்காவிட்டால் அதுவும் ஸ்வாகாவாக இருக்கும். ஆனாலும் துரதிருஷ்டவசமாக சமய சம்பந்தமான அவனுடைய புஸ்தகங்கள் எல்லாம் போய்விட்டன. அகராதி நிகண்டு மட்டுமே நம் ஆச்சாரியலின் கருணையால் பிழைத்தது. அமரம் என்ற பெயருக்கேற்றபடி அதை மட்டும் அவர் அழியாமல் அமரமாக்கிவிட்டார். ஓம் நம சிவாய. இந்த அருளுரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.